வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 442. விட்டமின் டி ஏன் அவசியம்? விட்டமின் டி பல உடல் செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இது உடல் கல்சியத்தை உறிஞ்சுவதற்கு உதவுகின்றது. எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றது. எலும்பு முறிவு அபாயத்தை குறைக்கின்றது. போதுமான அளவு விட்டமின் டி இல்லாவிட்டால் எலும்புகள் வலுவடைய கூடும். விட்டமின் டி நோய் தொற்றுக்கள் மற்றும் நோயை எதிர்த்து போராட உதவுகின்றது. விட்டமின் டி வலுவான நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆகும். விட்டமின் டி மன சோர்வை எதிர்த்து போராடும். ஒட்டுமொத்த மன நலனை மேம்படுத்தும் கொழுப்பு நிறைந்த மீன்கள் விட்டமின் டியின் சிறந்த இயற்கை ஆதாரங்கள் ஒன்றாகும். இதய ஆரோக்கியத்துக்கு நன்மை தரும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களில் அதிகமாக உள்ளது மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைக்கின்றது. சிறிய மீன்களை முழுமையாக சாப்பிடலாம். நெத்தலி போன்ற சிறிய மீன்களை முழுமையாக சாப்பிடலாம். கல்சியத்தின் நல்ல மூலமாகும். இது விட்டமின் டியுடன் இணைந்து செயல்படுகின்றது. மீன் எண்ணெய் குளுசைகளையும் எடுக்கலாம். முட்டை மஞ்சள் கருவில் உள்ளது விட்டமின் டி. வெளியில் வளர்க்கப்படும் நாட்டு கோழிகளின் முட்டை சிறந்தது. பால், பாதாம், சோயா, ஓட்ஸ் போன்ற பல உணவுகளை தேடி தேடி நாம் உண்ண வேண்டும். அதைவிட மிக மிக அவசியமானது என்னவென்றால் சூரிய ஒளியின் மூலம் எங்களுக்கு கிடைக்கிற விட்டமின் டி. அதனை நாங்கள் கோடை காலங்களில் தவறவிடாமல் எவ்வளவு தூரம் எங்களுக்கு சூரிய ஒளி படும் வகையில் எங்களால் இருக்க முடியுமோ, வெளியில் செல்ல முடியுமோ, அதன் மூலம் நாங்கள் விட்டமின் டியை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே விட்டமின் டி என்பது எமது உடலுக்கு மிக மிக அவசியமான ஒன்று. இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவற்றையும் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இப்படி இதுகள் சம்பந்தமான இப்போ சிலர் சொல்கின்றார்கள் தாங்கள் விட்டமின் டியை மீனெண்ண குளுசா பாவிக்கிறவர்கள் இருப்பார்கள். சிலர் அந்த ஒரு ஒயிலாகவே இதில் விற்கப்படுகின்றது வேண்டி குடிக்கின்றார்கள். அப்படியான இதுகளையும் பார்க்குறோம். ஆனால் உணவின் மூலம் எவ்வளவு எங்களால் உணவின் மூலம் எடுக்க முடியுமோ எடுக்கக்கூடியவற்றை நாங்கள் உணவின் மூலம் எடுக்கலாம். சூரிய ஒளியின் மூலம் எடுக்கக்கூடிய காலங்களில் சூரிய ஒளியும் அது நாங்கள் ஆசியா நாட்டை சேர்ந்த நாங்கள் எப்போவுமே சூரிய ஒளியிலேயே இருந்து வளர்ந்த நாங்கள் இங்கே ஐரோப்பிய நாடுகளுக்கு புலம்பெயர்ந்த பின்பு எங்களுக்கு சூரியன் படுவதும் மிக மிக குறைவாக இருப்பதனால் எங்களுக்கு விட்டமின் டி எப்படியும் குறைவதற்கு மிக மிக தேவையான ஒரு அளவு கிடைக்க வேண்டும். ஆகவே இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். நேரலையில் மீண்டும் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.